பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருடத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேத வசனத்துக்கு இந்த வேளையில் கடந்து செல்லலாம். யோபு 37 அதிகாரம் 5 வசனத்தின் பிற்பகுதியிலே, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த வருடத்தில் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது, நீங்களே யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க, கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யோபு என்பதான மனுஷன் நல்ல சீமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான். பிசாசனுடைய ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தம் அவர் எல்லாம் இழந்தாலும் தேவ அனுமதியோடு கர்த்தர் அவனை அப்படியே அந்த உத்தமத்திலே நிற்க வைத்ததுனால இந்த யோபு 40 அதிகாரம் பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமாக பேசுகிறாரு. ஆனால் பேசும்போது அவர் பயங்கர நிதானமாய் பேசினார். கர்த்தர் என்ன பண்ணார், வந்து இப்போ கடைசியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஆண்டவரே இறங்கி வந்து பேசுகிறாரு யோபுக்கிட்ட. பேசும்போது இவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். என் புத்தியினமாக என்னென்னமோ அலப்பி பேசிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிருங்க, மனஸ்தாபப்படுறான் பாருங்க. அந்த வேளையில் அவன் கர்த்தருடைய முகத்தை பார்த்த உடனே ஆண்டவர் அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் சொன்ன உடனே அவரோட எல்லா காரியங்களும் அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் மேலே திரும்பிடுது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் நிதானமாக பேசலை, போங்க நீங்கள் 7 ஆட்டுக்கடாக்களை எடுத்துகிட்டு வந்து என்னுடைய யோபுக்கிட்ட கொடுத்து உங்களுக்காக அவனை வேண்டுதல் செய்ய சொல்லுங்கள், அப்போ உங்கள் புத்தியனத்துக்கு தக்கதான் நான் உங்களை நடத்த மாட்டேன். பாருங்கள், யோபு உடனே அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக பலியிட்டு தேவனிடத்தில் வேண்டுதல் செய்த உடனே அந்த வசனம் சொல்லுது, அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது அப்படின்னு. யோபுக்கு இருந்த எல்லா சிறையிருப்புகளும் மாற்றப்பட்டு அவன் முன்ன போல முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது என்றும், அது மாத்திரமல்ல கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அவனுக்கு எல்லா இரட்டத்தினிப்பான ஆசீர்வாதங்க. இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் இந்த வருடம் முழுதும் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போகிற கிருபைக்காய் எமக்கு நன்றி ராஜா. அப்பா, எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சொந்த பந்தங்களாக இருந்தாலும் அவர்கள் செய்த எல்லா தப்பிதங்களையும் மன்னித்து யோபு அவர்களுக்காக வேண்டுதல் செய்த போது அப்பா அவனுடைய சிறையிருப்பை மாற்றினது போல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிள்ளைகளும் செய்யும்போது இந்த வருஷத்தில் என்னென்ன சிறையிருப்பு அவர்களுக்கு இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் மாற்றி கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.